ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் உன்னுடைய புது வாழ்க்கையை துவங்கினாய். பல எதிர்ப்புகள், பல விஷயங்கள் நடந்த பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு வயதிலிருந்து அதற்கு பிறகு படித்து அதுக்கப்புறம் திருமணமாகி ஒரு புதிய வாழ்க்கைக்குள் போக நீ ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நீ போன. அப்பொழுது ஒரு வாழ்க்கையை நினைக்கும் பொழுது நிறைய சந்தோஷங்கள் உனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி வாழ வேண்டும், அந்த மாதிரியான விஷயத்தை செய்ய வேண்டும், இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் உனக்குள் தோன்றிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் வாழ்க்கையை இங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது, இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா, இவ்வளவு பேர் நமக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். அம்மா அப்பா நம்முடைய அக்கா தம்பி என்று வாழ்ந்து விட்டு திடீரென்று ஒரு வீட்டுக்குள் போன பிறகு அங்கு இருப்பவர்கள் ஏன் நம்மை தேவையில்லாமல் திட்டுகிறார்கள், தேவையில்லாமல் ஏன் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள், ஏன் ஒரு துணையிடம் கூட ஒரு விஷயத்தை பேச விடாமல் தடுக்கிறார்கள் என்பதை நீ அதிகமாக யோசித்தாய். ஆனால் அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து விட்டாய். இப்பொழுது அது முன்பு, இது இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதிலிருந்து நீ நிறையவே மீண்டு வந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் நிறைய விஷயங்களை சந்தித்து இருக்கிறாய். சில நேரத்தில் சந்தோஷமான விஷயங்கள், சில நேரத்தில் மறக்கவே முடியாத சில விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இப்பொழுது நடப்பது கிடையாது. ஆனால் சில விஷயத்தை பற்றி நீ யோசிக்காத நாளே அல்ல. அன்றைய நாள் புதிய வாழ்க்கையை துவங்கும் பொழுது நமக்கான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, நமக்கு ஏன் அப்பொழுது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் தோன்றவில்லை, இப்பொழுது தோன்றுகிறதே என்று நீ நிறைய விஷயத்தை நீ பார்த்து நிறைய விஷயத்தை யோசித்து இருக்கிற. என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு அப்பொழுது எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்குள் போகும் பொழுது நிறைய பேர் உனக்கு தொந்தரவுகளை கொடுத்தார்கள். அதிலும் முக்கியமான ஒரு நபருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. நான் சொல்கிறேன் என்னவென்று நீ தெரிந்து கொள். உனக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஏனென்றால் நீதானே அவர்களிடம் நிறைய விஷயத்தை தெரிந்து கொண்டாய். வாழ்க்கை என்றால் இதுதான், இப்படித்தான் இருக்குமோ என்பதை அந்த நபரிடம் தானே நீ தெரிந்து கொண்டாய். சொல்லப்போனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது, இந்த நபரிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று நீ யோசித்து கொண்டு இருந்தாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்கு பதிலாக நிறைய பேர் கெடுத்தார்கள். அதில் முக்கியமான நபரும் உனக்கு யாரென்று தெரியும். உன்னை இவள் வாழ்க்கையில் வாழ விடலாமா என்று உன்னுடைய காதுக்கு கேட்பது போலவே இவர்கள் எல்லோரும் பேசியவர்கள்தான். நீயும் சில சமயம் நினைப்பாய், புதிதாக வந்திருக்கிறோம், எதற்காக இவர்கள் அனைவரும் இது போன்று நம்மளை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நீயுமே நினைத்து நிறைய முறை என்னிடம் சொல்லியிருக்கிறாய். அம்மா, எனக்கு ஏன் இவ்வளவு, நான் உங்களை அம்மாவாகவும் நினைக்கிறேன், அப்பாவாகவும் நினைக்கிறேன், ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள், நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய், எனக்கு இங்கு இருப்பதற்கே பயமாக இருக்கிறது என்றெல்லாம் நீ சொல்லி இருக்கிறாய். எனக்கு நன்றாகவே அது எல்லாமே எனக்கு தெரியும். நேரம் வரும்பொழுதுதானே தங்கமே அவர்களை தண்டிக்க முடியும். அதனால்தான் நான் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் தங்கமே. என்ன முடிவு தெரியுமா? நாளை காலை விடியல் கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி வரும். அதாவது அவள் எல்லோருக்கும் தொந்தரவு செய்தாள். அவளுடைய வாழ்க்கையில் உன்னை மட்டுமல்ல, யாரெல்லாம் அவளுக்கு பிடிக்கவில்லையோ, அவளுடைய சந்தோஷத்துக்கு யாரெல்லாம் புதிதான ஒரு நபர் இடைஞ்சலாக வருகிறார்களோ அவர்கள் யாரையுமே அவள் வாழ விட்டது கிடையாது. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியாக வாழ்கிறார்கள். நீயும் நினைத்திருப்பாய், நாமும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை நீயும் நினைத்திருப்பாய். அதே போல அவள் இப்பொழுது நினைப்பது என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பது. நீ நன்றாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்துப்பார். உன்னுடைய காது படவே நிறைய பேர் பேசிக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இவள் செய்தது இவளுடைய பிள்ளைக்கு போகும், நீ வேண்டுமானாலும் பார், உன்னை இவள் கஷ்டப்படுத்துகிறாள் தானே, நிச்சயமாக இவள் பிள்ளையுடைய விஷயத்தில் தான் எல்லாம் நடக்கும் என்று
உன்னிடமே நிறைய பேர் அவளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு மனிதனுடைய குணமே இல்லாமல் மிருகத்துடைய குணமாக நிறைய ஆங்காரமான கோபங்கள், ஆங்காரமான விஷயங்கள், தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் அவள் செய்வார். அதற்கான தண்டனையை அவர் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே அனுபவிக்கப் போகிறார்கள். சொல்லப்போனால் அவளோடு சேர்ந்துதான் அவனுடைய துணையும் எந்த ஒரு நல்லது கெட்டதையுமே அவளுக்கு சொல்லவே கிடையாது. இது நீ செய்வது தப்புமா, நீ செய்வது சரிமா என்று. உன்னுடைய வாழ்க்கைப்படி பார்த்தால் நீ ஏதாவது தவறாக செய்தால் உன்னுடைய துணை நீ செய்வது தவறு, நீ இதை மாற்றிக்கொள், இது மாதிரி எல்லாம் நீ செய்யக்கூடாது என்று உன்னுடைய துணை சொல்லும். அதே மாதிரி அவளுடைய துணை அப்படியெல்லாம் சொல்லாது. அவளுக்கு இன்னும் இன்னும் ஏத்தி இந்த விஷயத்தை போய் கேள், அந்த விஷயத்தை போய் கேள் என்று சொல்லிக் கொடுப்பதே அதனுடைய துணைதான். அதனால் அந்த துணைக்கும் சேர்த்துதான் இப்பொழுது பிரச்சனைகள் வரப்போகிறது. 2 பேருமே நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியை படப்போகிறார்கள். உன்னுடைய சொந்தம் என்பதனால் உன்னுடைய வீட்டுக்கே இந்த செய்தியானது வரும். அவர்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்போகிறார்கள். இத்தனை நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் நடந்தது. அதனால்தான் எதுவுமே அவர்களுக்கு கெட்டது இல்லாமல் நல்லதாகவே நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அவர்களுடைய ஜாதகப்படி அவர்களுடைய நேரமானது சரியில்லை. அவர்கள் இப்பொழுதுதான் பார்த்து பத்திரமாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் அவர்களுடைய தவறுகள் என்ன, யார் யாரை என்னென்ன செய்தோம் என்பதை புரிய வைக்கவே நான் போகிறேன். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்த எல்லா விஷயத்திற்கும் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கத்தான் போகிறேன். அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே இறக்கங்கள் கிடையவே கிடையாது, ஏற்றங்கள் மட்டும்தான். சகல ஐஸ்வர்யங்களையும் தர நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் பிடித்து நான் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக தங்கமே, நீ எதை தேடினாலும் உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்காமல் எல்லாமே உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்தாயானால் இன்பமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். எனக்காக நீ அதிக விரதம் எடுத்து விட்டாய், அதிகமான பூஜைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய். அதற்கான நல்ல நல்ல பலன்களை நான் உனக்கு தர வேண்டும் அல்லவா? துரோகியுடைய ஆட்டம் முடிந்தது. உன்னுடைய ஆட்டம் சந்தோஷமான விஷயமானது துவங்கும் நேரம் வந்துவிட்டது. எல்லாமே இனி இன்பம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். ஒரு விஷயம் கூட இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு என்பதே கிடையாமல் எல்லாமே உனக்கு சுலபமாக கிடைக்கும்படி நான் அமைத்து தருவேன். நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நானே தருகிறேன். விடியும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு விடியலாக இருக்கட்டும். நாளை விடிய போகும் நாளைய நாள் மிக மிக சுவாரஸ்யமான நாளாக இருக்கும். சொல்லப்போனால் எல்லா எதிரிகளும் அழிந்து உனக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நானே தருவதற்கு முடிவு செய்துவிட்டேன். இனிமேல் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. இனிமேல் சந்தோஷம், சகல ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக உன் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமே தவிர எந்த விதமான தரித்திரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. சந்தோஷமாக இரு. இந்த சாய் இருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்களை உனக்காக ஓடி வந்து செய்வேன் என்ற நம்பிக்கைக்கு வா. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல திருப்பங்களை உனக்கு நான் தருகிறேன். எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. நம்பிக்கைகள் உண்டாகட்டும். சகல ஐஸ்வர்யங்கள் உனக்கு கிடைக்கட்டும். தேடி தேடி ஓடி கொண்டே இருந்தாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவே அமையட்டும். என்னுடைய பிள்ளையே, உனக்கு இனிமேல் நான் தான் உனக்கு அனைத்தும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நானே உனக்கு ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து வாழ வைப்பேன். எல்லா நிலையிலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை நிச்சயமாகவே வரும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.